ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 77வது தசகம் ஜராசந்த ஆதியுத்தம். உபஸ்லோகனின் பிறப்பு, ஜராசந்தனின் யுத்தம், இது ரெண்டும். உபஸ்லோகன் அண்ட் ஜராசந்தன். அதாவது அதன் பிறகு யார் பலேன பலாத்து, எப்படி அவன் பலராமனால் பலாத்காரமாக கட்டப்பட்டானாம். பந்தம் பலாத்காரமாக கட்டப்பட்டானான். கட்டப்பட்டவன் இந்த கட்டின உள்ள என்ன ஆகுது, பலராமனுடைய கைப்பட்டு ஜராசந்தன் மேன்மையுடையவனாரானான். இது வரைக்கும் அவன் தள்ளி நின்று தான் சண்டை போட்டுருக்கான். பலராமன் கட்டின உடனே அவனுக்கு இன்னும் பலராமன் பகவானுடைய அம்சம் தானே, அதனால் அவன் இன்னும் மேன்மையுற்றவன் ஆயிடுறான்னு யார் பட்டத்திரி சாதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு இன்னும் பலம் கூடிடுறது. நாம் பார்க்குறோம், எதிர இருக்கிறவாளுக்கு பலம், அவளுடைய பலத்தில் தனக்கு பாதி அதிகமாக வந்துடும்னு வாலிக்கு உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம வாலி மோட்சத்தில் பார்த்தோம். வாலி சுக்ரீவனோட சண்டை போடுறது மட்டும் இல்லை, மற்றவர்களோடையும் சண்டை போட்டிருக்கான். ஆனால் அங்கே அடைந்தது வாலி யுத்தம் இல்லை, வாலி மோட்சம். ராமாயணத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த அக்ரோணி சேனையோட வந்தவனை கட்டி போட்டுட்டான். கட்டி போட்டுட்டு எல்லா பக்கத்திலேருந்தும் சேனைகள், எல்லா திக்குகளையும் இருக்கக்கூடிய சேனைகளை எல்லாம் கொண்டு வந்து அத்தனை சேனையும் துவம்சம் பண்ணுறானா. அந்த ஜராசந்தனை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் அழிச்சிடுறது. கம்ப்ளீட்டாக வேறு எல்லா சேனையும் அழிச்சிட்டு அவனை திரும்பி ஓடிப்போ அப்படின்னு அனுப்புறது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ பகவான் என்ன பண்ணுறான், பலராமன் இவனை கட்டி போட்டுறான். கட்டி போட்டோடனே இந்த சேனைகள் எல்லாம் இவளை எதிர்த்து வருது. சேனைகளை எல்லாத்தையும் ஜெயித்துடுறான். எல்லா பக்கத்தில் 4 விதமான பக்கங்கள் இருந்தும் அப்படிங்கிற சமஸ்த சேனைகள். ததக ததானீம், அந்த ஜராசந்தனை தவிர்த்து அந்த எல்லாத்தையும் பகவான் நிர்மூல்யமாக்கிறான். அதை பாகவதம் சாதிக்கிறது பாருங்க. பத்யமானம் ஹதாக அராதிம் பாசைஹி வருண மானுஷைஹி வாரயாம் ஆச கோவிந்தஸ்தேன காரிய சிகீர்ஷயா. பலராமன் ஜராசந்தனை எப்படி கட்டி போடுறான்னா, வருணனுடைய பாசைஹி, பாஷைனா அந்த கட்டும் கயிறுன்னு அர்த்தம். அந்த கட்டு பாஷை அதாவது யம கையில் வச்சிருப்பான் இல்லையா, அந்த பாசக்கயிறுன்னு சொல்லு. பாசம்னாலே கயிறு. அந்த பாஷைகி, அந்த கயிற்றினால் யார், வருணனுடைய உதவியினால் பகவான், அதாவது பலராமன் அவனை கட்டிவிடுகிறான் ஜராசந்தனை. இதனால் என்ன பண்ணுறான், இதற்கடுத்து வாரயாமாச கோவிந்தஸ்தேன காரிய சிகீஷதா. எதுக்குன்னே தெரியல சுவாமி, கிருஷ்ணன் வந்து அதை அவுத்து விட்டுறான் இப்போ அப்படின்னுட்டு. என்ன காரியம்னு யாராலுமே புரிஞ்சிக்க முடியலன்னு பாகவதம் சாதிக்கிறது. என்னன்னு தெரியல. கோவிந்தன் சில விஷயங்களுக்காக, சில தேவைகளுக்காக, சில காரியங்களுக்காக என்ன பண்ணிடுறான், காரிய சிகீஷதா, அவனை அவுத்து விட்டுறானா, நீ ஓடிப்போ அப்படின்னு. இவன் அது மட்டும் இல்லை, திரும்பியும் வரான். எவ்வளவு க்ஷணைகளோட, ஏவம் சப்ததச கிருத்வா இது அப்படின்னு சாதிக்கிறதான். இப்படி அவன் எவ்வளோ தூரம் வரான், 16 முறை வரானான். 16 முறை வந்து 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 திரும்பி திரும்பி போய் திரும்பி வந்து 18வது முறை வந்து திரும்பி போயிடுறான். திரும்பி இது பண்ணுறதில்ல. இப்போ இவர் சொல்கிறார் 16 முறை வரான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கோ. பக்ன சஹ லக்ன ஹிருதயோ அபி நிருபைஹி பிருணுன்னோ யுத்தம் த்வயா விதித ஷோடசக்ருத்வ ஏவம் அக்ஷௌஹிணிஹி சிவ சிவாஸ்ய ஜகந்த விஷ்ணோஹோ சம்பூய சைக நவதி திருஷதம் ததானீம். அதாவது திரும்பி திரும்ப அவன் வந்துட்டே இருக்கான். சௌக்கனவாதி திரிஷதாம் 391 அப்படின்னு சொல்கிறார். அக்ஷௌனி சேனைகள்
அவன் 16 முறை 16 தடவை வரானா. இந்த 16 தடவை வரச்சே என்ன ஆகுது, அதில் எவ்வளோ சேனைகள் வருது, 391 சேனைகள் வருதான். ஜராசந்தனுடைய சேனைகள், அக்ஷௌணி சேனைகள் வருதான். ஆனால் ஒவ்வொரு சமயத்துலேயும் அவ்வளோ சேனைகள் எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறான் என்னன்னு தெரியல. ஏன்னா அடுத்தது சொல்ல போகிறார், இவனுக்கு ஒரு நண்பன் வந்திருக்கான். எப்படி பகவான் கூடவத்தன் இருக்கானோ அந்த மாதிரி இவனுக்கு ஒரு நண்பன் கால யவனன் அப்படின்னு. அந்த காலத்திலேயே யவன ராஜ்யம் இருந்தது, இங்கேருந்து போனவாதான் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக யவனன் காலயவனன்னு கூடவத்தன் வர. அதை தான் சொல்ல வரார் இவர். 391 அக்ஷௌணி சேனைகளை கொன்றீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சிவஹா சிவஹா அப்படிங்கிறார். சிவம் அப்படின்னா ஆச்சரியம்னு அர்த்தம். சிவம் சிவம் அப்படின்னா ஆச்சரியம், சிவம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். எப்படி நம்ம குரு அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சிவம்னா ஆச்சரியம். ஆச்சரியம் ஆச்சரியம், சிவகா சிவகா. இவர் இங்கேருந்து பட்டத்திரிக்கு தாங்கலை, இவர் இங்கேருந்து பார்க்குறார், என்னடா இது, இவனும் பகவானை அழிச்சுட்டே இருக்கான், போனா போகிறது அவன் கட்டி வச்சு அதோட சம்ஹாரம் பண்ணாமல் விட்டுண்டே இருக்கான். அவன் கட்டினவனையும் திரும்பி அவனும் அழிச்சுட்டே வரான். எவ்வளோதான் இவாளும் பண்ணிண்டே இருப்பா. அதைத்தான் பாகவதம் சாதிக்கிறது. ஏவம் சப்ததச கிருத்வா தவதி அக்ஷௌஹினி பலஹ யுயுதே மாகத ராஜா யதுபிஹி கிருஷ்ண பாலித்தே. ஒரு மகதராஜன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில் அதை பார்ப்போம் அந்த விஷயத்தை. இந்த யவன ராஜனுக்கு யார் கட்டி தந்திருக்காளாம், விஸ்வகர்மாவை கொண்டு யவனராஜனுடைய பட்டிடம் உருவாக்கப்பட்டதாம். அந்த யவனராஜன் இங்கே வரானா இவன் கூட அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அஷ்டாதசேஷ்ய சமரே சமுபேஷி யுத்வம் சம்பேயுஷித்வம் திருஷ்ட்வா புரோ அத யவனம் யவன திரிகோட்டியா த்வஷ்ட்ரா விதாபிய பரமாசு பயோதி மத்தியே தத்ர அத யோக பலத ஸ்வஜானனைஷீஹி அப்படிங்கிற. அதாவது பிறகு ஜராசந்தனுடைய 18வது போர் சமீபம். ஒரு கணக்கு வச்சுருக்கா போட்டிருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு 18 கணக்கு வச்சுருக்கா. அது என்னன்னு தெரியல. அந்த 18 2 9 18 நாம் உடனே ஞாபகம் வருது அப்படின்னா என்ன சொல்லுவோம், 9 அப்படின்னு நவ கிரகங்கள் அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வரும். 2 நவகிரகங்கள் திரும்பி வர்றபோது 18 அப்படின்னு. அதே மாதிரி 108, அதே மாதிரி 1008. 18 நடுவில் ஒரு 0 போட்டால் 108, 2 0 போட்டால் 1008. இப்படி அதனுடைய விரிவாக்கம் போயிட்டே இருக்குது. அந்த 18வது முறை அஷ்டாதசே சமயே அப்படிங்கிறார். 18வது முறை போர் பிடித்த போது சமீபமாக வந்தபோது எவ்வளோ பேர் இருந்தாலாம், 3 கோடி யவனர்கள் வந்தாலாம் கூட. சமேயு யுஷி தொம் புரக தங்களுடைய சமீபத்தில் வந்தபோது யவன திரிகோட்டியா 3 கோடி யவனர்கள் வந்தாலாம். அப்போ யார் கூட வரா, காலயவனன் அப்படின்னு ஒருத்தனோட வரா. இந்த காலயவனன் யாருன்னா விஸ்வகர்மாவை கூட்டுன்னு வந்து சமுத்திரத்தினுடைய நடுவில் ஒரு பட்டணம் பண்ண சொல்கிறான். சமுத்திரத்தினுடைய நடுவில் ஒரு பட்டணம்னா யவனர்கள்லாம் மேபி இப்போ இருக்கக்கூடிய அந்த யூரோப்பு கம் துபாய் அந்த ஏரியாவாக இருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தால சமுத்திரத்தின் நடுவில் அதுக்கப்புறம் வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஸ்வகர்மாவை கொண்டு யார் சமுத்திரத்தினுடைய நடுவில் ஒரு பட்டணத்தை புறம் விதாப்யா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை நிர்மாணித்தவனா. அந்த பட்டணத்திலேருந்து தன்னுடைய யோக பலத்தினால பிரஜைகளை உண்டு பண்ணி, யார் அந்த பட்டணத்திலேருந்து அவன் பிரஜைகளை உண்டு பண்ணுற மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கார், இங்கே ஒரு பட்டணத்தை உண்டு பண்ணுறார். எங்கே, துவாரகை அப்படிங்கிற பட்டணத்தை. அந்த பட்டணத்தை பகவான் உண்டு பண்ணி அதுலேருந்து பிரஜைகளை உண்டு பண்ணி, எல்லாமே அவர் தானே உண்டு பண்ணுறது. அவன் எப்படி அவ்வளவு 3 கோடி பேர் யவனர்களை அழிச்சுட்டு வந்தானோ அந்த மாதிரி பகவான் தன்னுடைய யோக பலத்தினால தாங்கிட்ட இருக்கிற
அந்த இங்கே வந்து விஸ்வகர்மாவினால் சமுத்திரத்தினுடைய நடுவிலே உண்டு பண்ணப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஸ்திதம், அந்த ஸ்தலத்திலிருந்து பிரஜைகளை கொண்டு சென்றீர் அப்படின்னு சொல்றார். இவன் பிரஜைகளை எடுத்துட்டு போனாரே, என்ன ஆறுது? அவன் இந்த 18வது தடவையோட ஓடி போயிடுறான். அதற்கப்புறம் அவன் இங்கே வரவே இல்லை. அந்த காளையவனன் வந்து கூட வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறான் போல் இருக்கு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறான். எல்லா இடத்துலையுமே எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறான். இந்த பக்கம் பார்த்தா குபேரன் பகவானுக்கும் பணம் கொடுத்துட்டுருக்கான். அந்த பக்கம் பார்த்தா அந்த குபேரனுடைய பட்டணத்தை தான் ராவணன் எடுத்துட்டான், சரி போ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறான். இப்படி இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவன் அதற்கப்புறம் ஜராசந்தன் எப்போ வரான்றது பின்னாடி வரும். இந்த ஜராசந்தன் இதோட கிளம்பிடுறான். இதைத்தான் அஷ்டாதசம சங்கிராம ஆகாமினி தத் அந்தரா நாரத பிரேஷிதோ வீராக யவனக பிரத்யதிருஷ்யத்தை பார்த்தாளா. என்னது? 18வது அஷ்டாதசம 18வது தடவையாக அவன் வந்தபோது அந்த ஆகாமினி நடக்கும்போது, அந்த யுத்தம் நடக்கும்போது யார்? காளையவனன் அப்படிங்கிறவனை யார்? பிரேஷித்தோ அனுப்பிச்சு வச்சானாம் அவன். அதாவது யவனன் கூட அவன் வந்து முன்னே காளையவனை நிறுத்தி தன்னுடைய யவனனுடைய தளபதியாக இருக்கக்கூடியவன், ராஜாவாக இருக்கக்கூடியவனை நிறுத்தி 18வது தரம் வந்து யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்திலையும் தோத்து திரும்பி போயிடான். இப்போ அடுத்தது இவர் என்ன சொல்றார்? ஐயோ போச்சுடா. அடுத்தது இந்த முசுகுந்த அனுகிரகம் அப்படிங்கிறது. கிடுகிடு ரொம்ப வேகமாக சில செகண்ட் பார்ட் ஃபிலிமில் போச்சு, ரொம்ப கிடுகிடுன்னு போயிடும். அந்த மாதிரி ஜராசந்தனை முடிச்சுட்டு முசுகுந்தன்ட்ட வரார். இந்த முசுகுந்தன் யாருன்னா இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன். இந்த இக்ஷ்வாகு மரபில் பிறந்தவன் எல்லா விதமான விசேஷங்களும், ஒரு ராஜா அப்படின்னா ஒரு ராஜாவாக இருக்கணும். அவனுக்கு கடைசி காலத்தில் தான் இருந்தது ராஜாவாக இருந்தது போருமே, இதற்கப்புறம் எதுக்கு நாம் இவ்வளோ நாள் இருந்துட்டோம், சரி போ தன்னுடைய குழந்தை ஆழட்டும் அப்படின்னு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய அருளுக்காகவே தவம் செய்தானா முசுகுந்தன். யாருடைய? உன்னுடைய அருளுக்காகனா பகவானுடைய அருளுக்காக தவம் செய்யறான். அவனுக்கு பகவான் நான் மோட்சத்தை கொடுக்குறேன்னு கேட்குறார். ஆனால் மோட்சம் அவன் வேண்டாங்கிறான். என்னங்கிறத விவரிக்கிறார் பாருங்கோ. பத்யாம் त्वं पद्ममाली सकित इव पुरान् निर्गतो तावमानो म्लेच्छेषना अनुयाधो वत सुकृतः विहीनेन शैलेन्यैलशी सुप्तेनाङ्ग्र्या हतेन धृतमत मुक्सुकुन्दनेन मुसुकुन्देन भस्मीकृते अस्मिन् भूपायास्मै गुहान्ते सुललित वपुषा तस्तिष பக்திபாஜே. அதாவது யாரு இவன்? எப்படிப்பட்டவன் பகவான்? பத்மமாலி, தாமரை மாலை அணிந்தவன் அப்படிங்கிறார். பத்மமாலை தாமரை மாலை அணிந்த தாங்கள் எப்படி இருக்காராம்? கொஞ்சம் அப்படி நடுங்கிற மாதிரி, பயந்தவன் போல, சகிதகா இவ பயந்தவன் போல ஓடுகிறாராம். எங்கே? மிலேச்ச அரசனால் விரட்டப்பட்டவனாக. எதற்காக, ஏன் பகவான் இப்படி பண்றான் அப்படின்னு தெரியல. அதாவது ஒரு மலையில போய் புண்ணியமில்லாத தங்கள் வதத்தை பெறக்கூடிய மிலேச்ச அரசனால் பின்தொடரப்பட்டு மலையில் தாங்கள் மறைந்தீர்கள் அல்லவா. அனுயாதக சைலேகி சைலே ஞலை பீகி, அதாவது மலையில் மறைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். பகவான் எதற்காக மலையில மறைகிறான்? இது ஒரு கதை. அதாவது இந்த இடத்துல முசுகுந்தன்
ஒரு தவம் பண்ணின்னு உட்கார்ந்துருக்கார். யார்? இக்ஷாகு வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசன் தவம் பண்ணின்னு உட்கார்ந்துருக்கார். இந்த ஒரு மிலேச்ச அரசன் விரட்டின்னு வரான் இல்லை, அந்த மிலேச்ச அரசன் விரட்டின்னு வரச்சே நேர கொன்னுடலை, அந்த பின்னாடியே ஓடி வரான். இந்த எந்த குகையில் இவர் தவம் பண்ணின்னு இருக்காரோ அந்த குகையில் ஓடி வந்துடுறார் கிருஷ்ணன். ஓடி வந்த உடனே இவர் உள்ளே போயிடுறார். அந்த இடத்துல இவன் பார்க்கறது அந்த அசுரன், மிலேச்ச அரசன் அசுரன் பார்க்கறது யார? முசுகுந்தனை. முசுகுந்தனை பார்த்த உடனே இவன் என்னடா குறுக்க உட்காந்துருக்கான், வருமா இல்லையா? ஏன்னா நம்ம பரீட்சத்தையே பார்த்துருக்கோம். எதற்காக உட்காந்து? ஏதோ சின்ன விஷயங்கள் செய்கிறது, அதனால் வரக்கூடிய வினையை அனுபவிப்பது. இந்த மிலேச்ச அரசனுக்கு ஒரு சாபம். ஏன்னா அவன் கொல்லப்படணும், ஆனால் ஒரு சாபம் மேற்கொண்டு கொல்லப்படணும் அப்படின்னு அவன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதனால் என்ன பண்ணுறான், இவன் இந்த முசுகுந்தன் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அவரை காலால் எட்டி உரைச்சிடுறான். காலால் எட்டி, அது வரைக்கும் இவருக்கு தெரியல, இவர் தவம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கார். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், தூங்கின்னு இருக்கார். நாம் வர்றது ஏந்திருக்காமல், நான் ஒரு ராஜா, நான் வர்றது தெரியாமல் நீ உட்காந்துருக்காருன்னு எட்டி உதைக்கச்சே என்ன பண்ணுறார், அந்த முசுகுந்தன் அப்படி பார்க்குறார், கண்ணை திறந்து பார்க்குறார். எப்படி காந்தாரி துரியோதனனை கூட்டு கண்ணை திறந்து பார்த்தாலும் அவனுக்கு உடம்புல வலு வந்ததோ, அந்த மாதிரி இவன் கண்ணை திறந்து பார்த்த மாத்திரத்திலே இந்த அசுரன், இந்த மிலேச்ச அரசன் சாம்பல் ஆயிடுறான். அந்த இடத்துலையே சாம்பலான உடனே அப்பதான் இவருக்கு தன் நினைவு வருது. ஆஹா, என்னப்பா இது, நாம் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொத்து முத்தும் பார்க்குறாரு. அந்த இடத்துல பகவான் மிக அழகான காட்சிகளாக தன்னுடைய திருமணியோடு அந்த இடத்துல தீஷே அப்படிங்கிறது பிரத்யக்ஷமாக நின்றீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார். முசுகுந்தனுக்கு காட்சி தரணும் அப்படின்னுட்டே பகவான் அவனை இவ்வளோ தூரம் அழைச்சின்னு வந்திருக்கார். பார்க்குறவாளுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா முசுகுந்தன் இதை நினைத்து இவருக்காகவே வேண்டி 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 தவம் இருந்து பகவானை பார்க்கணும்னு இருந்தவனாச்சு இல்லையா. அந்த இது பாகவதம் சாதிக்கிறது பாருங்க. ச தாவதஸ்ய ருஷ்டஸ்ய திருஷ்டபாதேன பாரதா ஏ பரீட்சித் பாரதகான இந்த பரீட்சித்து மன்னர்கிட்ட கேட்கச்சு அவன் ரிப்ளை பண்ணுறான் இல்லையா. அதை பாகவதம் சொல்லிட்டு இருக்கு. தேக ஜேனா கிணினா தக்தோ பஸ்பமாசாத்து அபவத்து க்ஷணாத்து. அதாவது கண் விழித்த உடனே முனிவர் யார, இந்த காளையவன், அதுதான் இந்த மிலேச்ச அரசன் இல்லையா, அசுரனாக இருந்தவன், மிலேச்ச அரசனாக இருந்தவன், அவனை விட்டுட்டு இங்கே ஓடி வரான், பகவானை திறத்தின்னு வரான். அவன் போயிடுறான், ஜராசந்தன் போயிடுறான். இவனை பார்த்த உடனே இவனுக்கு எங்கேருந்து எங்கே சாப விமோச்சனம் ஆகுது பாருங்க. இந்த ஒரு நொடி பொழுதில் சாம்பலாயிட்டே, ஆஹா என்னே உன்னுடைய கருணை அப்படின்னு இவர் இங்கேருந்து பார்க்குறார். பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை இவர் பார்த்துட்டு இருக்கார். என்னே உன்னுடைய கருணை, அந்த இவனுக்கு நீ முசுகுந்தனுக்கு நீ காட்டணுங்கிறதுக்காக உனக்கு தெரியலையே, என்னமோ தொலைச்சின்னு வரான்னு நீ ஓடி வந்தான் நான் நினச்சிட்டு இருக்கோமே, இதற்காகத்தான் நீ குகைக்குள் பதுங்கினாயோ. பகவான் முசுகுந்தனுக்கு காட்சி தரணும் அப்படின்னுட்டு தான் அப்படிங்கிறார். அவர் எங்கே பிறந்தவன் அப்படிங்கிறத அடுத்த சொல்றார். இக்ஷ்வாஹோ அகம் விக்ரதோ அகில ரிபசுகே பரசாதைக காங்ஷி சா ஹா தேவதி ஸ்துவந்தம் வரவித திஷௌ தம் நிஸ்பிருகம் வீக்ஷ ஹிருஷ்யன் முக்தே ஸ்துல்யாஞ்ச பக்திம் தத் அதுசகமாலாம் மோக்ஷம் அபியாசு தத்வா காரியம் ஹிம்சா விசுத்தியைஹி தபஹ இதி ச ததா பிராத்த லோக பிரதீத்யைஹி. அதாவது ஹே தேவா, ஹே ஈஸ்வரா, அகம் ஐக்ஷ்வாகா, நான் இக்ஷ்வாகு வம்சத்தில் குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற. இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன், ஆனாலும் ராஜபோகங்களிலெல்லாம் வெறுப்படைந்தவனாக, நான் எதற்காக தங்கள் அருள் ஒன்றையே விரும்பியவனாக, அஸ்மி இத்தி ஸ்துவந்தம்
தம், இந்த இடத்துல உங்களை ஸ்துவந்தம் துதிக்கிறதுக்காகவே இந்த இடத்துல நான் இருக்கின்றேன், உங்களுக்காகவே தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எது? ஆசை அற்றவனாக இருக்கின்றேன். ஒன்னே ஒன்று, எதுவுமே கிடையாது அவருக்கு. ஆனால் ஒன்றுத்துக்கு மேலே மட்டும் ஆசை. என்ன ஆசை? பகவானை பார்க்கணும், பகவானுடைய ஆக்ஞை அனுகிரகம் வேணும் அப்படின்னு பகவான் சொல்றார். சந்தோஷம் அடைந்த தாங்கள், யார் இங்கே நாராயண பட்டத்திரியினுடைய வேர்டிங், சந்தோஷம் அடைந்த தாங்கள் மோட்சத்திற்கு கொடுக்கிறீர்களா, மோட்சத்தை அவனுக்கு கொடுக்கிறீர்களான்னு கேட்கச்சே, முக்தேம் துல்யாம் பக்திம் சே, மோட்சத்திற்கு சமமான பக்தி அஜ்ஞானம் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து, எதுக்குன்னா அவனுடைய பாபம் மேலும் விலகுவதற்காக தவம் புரிய வேண்டும் அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணீர்கள் அல்லவா. அதாவது இவர் கடைசியில் ஒரு சின்ன வேர்டிங்ஸை இவருடைய இதில் சொல்கிறார், லோக பிரீத்தியைஹி அப்படிங்கிறார். இந்த லோகத்தில் இருக்கவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக. எதற்காகவா? அவனுக்கு மோட்சம் கொடுக்கலையா? அந்த இக்ஷ்வாகு குலத்தில் வந்தவர் உன்னுடைய தரிசனம் கிடைத்தாலும் அவருடைய பாபம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அந்த பாபம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவனை மேலும் தவம் புரிய வேண்டும்னு தங்கள் அனுகிரகம் செய்து, அதற்கு அப்புறம் தாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா அப்படின்றார். இதற்கு உதாரணம் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா இருக்கு. இங்கேருந்து துருவன் சின்ன வயசுல குழந்தையா இருக்கச்சே காட்டுக்கு போறான். அது தெரியும் கதை, நான் அப்பா மடியில் உட்கார முடியல அப்படின்னு அம்மா சொல்கிறா, நீ காட்டுக்கு போ, பெருமாளை பாருன்னு. பெருமாளை பார்க்கச்சே பெருமாள்கிட்ட என்ன வேண்டான், எனக்கு மோட்சம் வேண்டாம், உன்னை நான் பார்க்கணும், அம்மா உன்னை பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா, எனக்கு உயர் பதவி வேணும், அவ்வளோதான். எங்கள் அப்பா எனக்கு சரியாக தரமாட்டேங்கிறானுச்சே, அவருக்கு உயர் பதவி, நீ திரும்பி போ, திரும்பி அரசாளு, உங்கள் அப்பா மாதிரியே 2 கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். நம்ம பார்த்தோம் அதை. அரசாண்டு திரும்பவும் துருவ நட்சத்திரமாக அவனுக்கு அனுகிரகம் பண்ணி, அது முடிவில் நீ என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு கொடுக்கிறார். யாருக்கு என்ன வேணுமோ, எதை தந்தால் யார் திருப்தி அடைவார்களோ அதை அவர்களுக்கு தருதல் தான் பகவானுடைய சித்தம். அவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், யாரு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதை தான் பாகவதம் சொல்றது. ச இக்ஷ்வாகு குலே ஜாதோ மந்தாத்ரு தன்யோ மகானு முசுகுந்த இது கியாதோ பிரம்மண்ய சத்திய சங்கிரஹா அப்படிங்கிற. அவன் எப்படிப்பட்டவனா, பிராமணர்களிடத்தில் மிகவும் தயையோடு இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். இது கியாதோ பிரம்மண்ய சத்திய சங்கிரஹா, டிவோட்டட் டு பிராமணன் அப்படிங்கிற. அவன் ஒரு க்ஷத்ரியனா இருந்தாலும் எல்லா விதமான அனுகிரகத்தையும் பிராமணர்களுக்கு செய்யக்கூடியவனாக, இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவனாக முசுகுந்தன் என்ற அரசன் இருந்திருக்கிறான். அவனுக்கு பகவான் தயை சென்றிருக்கிறார். இப்படி 3 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்துட்டார். என்னென்ன 3 விஷயம்? முதல்ல சஜிகை, அதற்கு அடுத்தது கூட வந்த இவனை எதிர்ப்பதற்காக வந்த இவனுடைய ஜராசந்தன் 18 முறை வந்து அவனை திருப்பி அனுப்பிச்சிட்ட. ஆனால் கூடவே வந்த காலயவனனை கொன்றுவிட்ட. இதற்கு நடுவில் என்ன பண்ணினான் பகவான்? அக்ரூரரை நீ போய் பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி இருக்கா என்னங்கிறத கேட்டுண்டு வா, அவள்லாம் என்ன இருக்கான்னு சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு, அத்தைக்கிட்ட அதாவது குந்திக்கிட்டையும் விதுரர்கிட்டையும் என்னுடைய விசேஷங்களை எல்லாவற்றையும் சொல்லு, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுவா, கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. இவ்வளவையும் சொல்லி அவனை பார்த்து தன்னுடைய நண்பன் கூடையும் உத்தவர் கூடையும் பலராமன் கூடையும் அக்ரூரை சென்று பார்த்து அவரிடமிருந்து விசேஷங்களை எல்லாம் கிரகித்து கொண்டு மதுராபுரிக்கு சென்று காலயவனுடன் சேர்ந்த ஜராசந்தனை அனுப்பிவிட்டு காலயவனனை கொன்று மகத தேசத்து அரசனான ஜராசந்தன், அதாவது அவனுக்கு அவனுடைய கர்வத்தை இன்னும் ஏற்றிண்டே இருக்கார். ஒரு தரம் புலி அடிபட்ட புலியாக அவன் திரும்ப திரும்ப போகும்போது கடைசிய ஜெயத்தை கொடுக்கணும், அந்த மதுராபுரிக்கு துவாரகைக்கு எல்லா இடத்திற்கும் ஜெயம் உண்டாகணும். அதன் காரணமாக தாங்கள்
எனக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பலஸ்ருதியில சொல்லி முடிக்கிறார் பகவானை. தத் அனுமதுராம் கத்வா ஹத்வா சமூம் யவனாஹ்ருதாம் மகதபதினாம் ஆர்கே சைன்ய புரேவ நிவாரிதா சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ ஜலதி நகரீம் யாதோ வாதாலயேஸ்வர பாஹிமாம். வாதாலயேஸ்வர பாஹிமாம். ஹே குருவாயூரப்பா, தத் அனு மதுராம் கத்வா, அதற்கு பிறகு எங்க போறீர்? மதுராபுரிக்கு சென்று அங்கே யவனாஹ்ருதாம், காலயவனால் அழைத்து வரப்பட்ட சேனைகளை எல்லாம் கொன்று, வழியிலே வந்த யாரு? மகத தேசத்து அரசனான மகத பிதானா, மகத தேசத்து அரசனால ஜராசந்தனை, அவனுடைய சேனைகளை எல்லாம் கொன்று முன்போலவே அவனை கர்வம் உண்டாவதற்காக திருப்பி அனுப்பிவிட்டீர்கள். கடைசியாக ஜெயத்தை கொடுத்து சமுத்திரத்தில் இருக்கும் துவாரகாபுரியை வந்து அடைந்தீர்கள் அல்லவா? ஹே குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட தேவரீர் என்னையும் மாம் பாஹி, என்னையும் காப்பாற்ற வேண்டும், எங்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு குருவாயூரப்பன் கிட்ட 77வது தசகத்தில் பிரார்த்திக்கிறார். இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு, அடுத்த வாரத்திலேருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. காயேன